இது ஒரு கட்சி சார், தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. சரி. ஒருத்தர் வந்து பிஜேபியில், இப்போ கல்வெட்டு ரவி பிஜேபியில் உறுப்பினர் கார்டு போடுறாருன்னு வைங்களேன், மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் கார்டு வந்துட முடியும். அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. உறுப்பினர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல முக்கியத்துவம் மிக்க அதிகாரம் மிக்க பகுதிகளில் போடும்போது கண்டிப்பா நாங்க என்ன பண்றோம், அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அந்த கிரைட்டீரியாக்குள்ள மாநில பொறுப்புல யார் இருக்காங்கன்னு பாத்துருவோமா? வாங்க, நிறைய இருக்குமே. அணி பிரிவுல இருப்பாங்க, அதுல கூட முக்கியமான அணிகள்ல இருக்க மாட்டாங்க, பிரிவுல இருப்பாங்க. பிபிஜிடி சங்கர்னு ஒருத்தர் மாநில பட்டியல் அணி பொருளாளரா இருக்காரு. அடுத்து வாங்க சார். இப்ப மாதேஷ் மேல எஸ்சி கேஸ் போடலாம். எம்எல்ஏ? ஆமா, அவரு ஒருத்தர் இப்ப பட்டியல் அணியில இருக்கிறவர் மேல கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. கேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஐயோ ஐயோ, எஸ்சி கேஸ் மாதேஷ் மேல போடுங்க போடுங்க போடுங்க. சிரிப்பு வருதா? இப்படிதான் செல்வ பெருந்தகை பேசும்போது எங்களுக்கு சிரிப்பு வருது. இப்படிதான் செல்வ பெருந்தகை சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பு வருது. குற்ற வழக்கு இருக்குன்னா எஸ்சி இருந்தாலும் குற்ற வழக்கு இருக்குன்னா குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். ஐயோ எங்க மேல சொல்லிட்டாங்கன்னா என்ன இது, என்னன்னு கேட்கறேன். எத்தனை குடும்பங்கள் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எஸ்சி ஆக்ட் அந்த மாதிரி தவறா பயன்படுத்தி? சரி, அதே பதட்டமாகறீங்க. அவங்க போட்டுருவாங்க, அந்த வழக்குக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஐயோ கொண்டு வாங்கன்ற. ஏங்க தமிழ்நாடு முழுசும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. இப்ப போட்டுறீங்களா? போட்டு பாருங்க. நாங்க தான் முடியும் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். சட்டம் தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தா. சரி சரி, இந்த காமெடியை சொல்றாங்க. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றிய பொறுப்புல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி தவறா பயன்படுத்துவாங்க? ஏன் சார் இப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த சமூகத்தை மற்ற சமூகத்துல இருந்து விலக்கியே வைக்கிறீங்க? எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளி ஒரு தம்பி இருந்தான். இப்ப அவங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு போனானே தெரியல. அவன் வந்து என்ன சமூகம் தெரியுமா? யாதவர் சமூகம். அந்த தம்பியும் இன்னொரு தம்பியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்ப்பேன், 2 பேரும் பைக்கில் ஒன்றாவே போவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன். இவங்க 2 பேருக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ ஒரு சண்டை வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வரும்ல, அடிதடி கூட ஆயிருக்கலாம். அப்படியே விட்டுருந்தா 2 நாளில் அவனுங்களே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அந்த சண்டையை என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க உள்ள பூந்து, பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்துறான்னு சொல்றவங்க எல்லாம் உள்ள பூந்து அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி எஸ்சி ஆக்ட் கொடுக்க வச்சு இந்த பையன் உள்ள போய் 3 மாசம் கழிச்சு வெளில வரான். வேலை போச்சு, அவன் குடும்ப நாசமா போச்சு. அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான். கொக்கு மருந்து சாப்பிட்டு சூசைட் அட்டன் பண்ணி அவன் ஹெல்த்தும் போய் இப்போ அந்த குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா அந்த வழக்கு வழக்குன்னு இப்போ கோர்ட்ல இதுவாயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்புக்காக உண்டான சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு நீங்க என்ன பண்றீங்க, தூண்டுகோலாயிரு. செல்வ பெருந்தகையோ திருமாவளவனோ கருணாபுரத்துல இறந்து போனாங்க பாருங்க, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. பட்டியல் சமூக பெருமக்கள் அங்க போய் உண்மையா உங்க அக்கறையை காட்டுங்க, உண்மையா மக்கள் பணி பண்ணுங்க. ஏன் இப்படி டிராமா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போய் திருமாவளவன் பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. எவ்வளவு அபத்தமான வாதம். என்னைக்கு உண்மையிலே உங்களையும் நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்னைக்கு வந்து உண்மையா இருக்க போறீங்க? நீங்க நியாயமா பேசுங்க, எல்லாரையும் மிரட்டாதீங்க அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. எல்லாரையும் மிரட்டுறாரு. இப்ப நான் சொன்னப்போ உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்தது இல்லைங்க? ஒரு பட்டியல் படிக்கிறீங்க, அதுல பட்டியல் அணியில இருக்கிற ஒரு பேரை சொன்னா அது எஸ்சி எஸ்டின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அதே சிரிப்பு தான் எங்களுக்கும் செல்வ பெருந்தகை பார்த்து வருது. குற்ற வழக்கு இருக்குன்னா குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்றதுல அதுல என்ன எஸ்சி எஸ்டி வருது?